2025 ஐபிஎல் அப்டேட் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எம்ஐ டீமு யாரை தக்க வைக்க போகிறாங்க, யாரை வெளியே விட போகிறாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அப்படி தாங்க ரோஹித் சர்மா வெளியே போகிறதா சொல்லியிருக்காரு. நான் ஆக்ஷனுக்கு இந்த டைம் கண்டிப்பாக வரப்போகிறேன், மும்பையில் இனிமே நான் ப்ளே பண்ண போகிறதில்ல அப்படின்னு திட்டவட்டமாக முன்ன சீசன்லேயே சொல்லிட்டாரு. ஏன் சொன்னார் அப்படின்னா, அவரை மதிக்காமல் அவருடைய கேப்டன் பதவியை ஹார்திக் பாண்டியாவுக்கு கொடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு சீனியர் பிளேயர் இருக்கும்போது அவரை கேட்காம எப்படி அவருக்கு கேப்டன் பதவி கொடுக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் மும்பை இந்தியன்ஸ் டீமில் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசன் இப்போது மும்பையிலிருந்து வெளியே வர போகிறாரு. அப்படி ரோஹித் சர்மா வெளியே வந்தாருன்னா யார் டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இவர் போகிறதா சொல்லியிருந்தார். டெல்லி கேபிட்டல்ஸும் அவர் வந்தால் நாங்கள் சந்தோஷமாக அவரை கூப்பிட்டு கேப்டன் பதவி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு பக்கம் ஹார்திக் பாண்டியா கேப்டனாக இருந்தாலுமே மும்பை இந்தியன்ஸ் டீமில் 6 ரெட்டினேஷன் பண்ணிக்கலாம், 4 பேர் ரெட்டினேஷன் பண்ணிக்கலாம், 2 ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மாவை தக்க வைப்பாங்களா அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படியே தக்க வைக்க நினைச்சாலுமே ரோஹித் சர்மா மும்பையில் விளையாட ஆசைப்படுறாரா என்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ ரோஹித் சர்மா கிளியராக சொல்லிட்டாரு, நான் மும்பையில் விளையாட போகிறதே இல்லை, இந்த டைமு ஆக்ஷனுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு வேளை ரோஹித் சர்மா ஆக்ஷனுக்கு வந்துட்டாருன்னா வேறு லெவல் ஆக்ஷன் பிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக எல்லா டீமும் அடிச்சுக்கின்னு அவர் எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ரிஷப் பண்ட்டும் டெல்லி டீம்லேருந்து வெளியே வரப்போதான் சொல்லியிருக்காரு. அவரையும் தக்க வைக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே டெல்லி எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேளை இந்த 6 பேர் ரிட்டர்னேஷன் பண்ணுறதுனால டெல்லி டீமில் அவரை தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை டெல்லி பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல. ஆனால் அவரை சென்னை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அப்படி டார்கெட் பண்ணாங்கன்னா தோனிக்கு அடுத்து ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் அந்த இடத்துக்கு செட் ஆயிடுவான்றது தான் சென்னை டீமுடைய அடுத்த பிளானாக இருக்குது. பட் இருந்தாலுமே மும்பையில் இப்போ இருக்கக்கூடிய ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக தக்க வைப்பாங்க, ஹார்திக் பாண்டியாவை தக்க வைப்பாங்க, ஜஸ்பிரீத் பும்ராவை தக்க வைப்பாங்க. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் பிளேயரை யாரை தக்க வைப்பாங்க அப்படின்றது தான் இங்கே இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படி எதிர்பார்க்குற அளவுக்கு மும்பையில் மிகப்பெரிய அளவு ஃபாரின் பிளேயர்ன்றதெல்லாம் யாருமே கிடையாது. டிம் டேவிட் மட்டும் தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவரை தக்க வைப்பாங்களா அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். ரோஹித் சர்மாவை ஆர்டிஎம் மூலிமா தான் தக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எப்போ வேணால் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கலாம். அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மாவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கொடுத்து அவரை டீமில் வச்சுருக்கணுமா அப்படின்றது தான் இப்போ மும்பை டீமுடைய மேனேஜ்மெண்ட்டுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. அதனால தான் அவரை கேப்டன் பதவியிலிருந்து தூக்குனாங்க. ஸோ கண்டிப்பாக எம்ஐ டீமில் இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுது. அதே மாதிரி ரோஹித் சர்மா வெளியே வந்தார்னா ஆக்ஷனில் வேறு லெவலாக கலக்கட்ட போகுது. ஒரு வேளை ஹார்திக் பாண்டியாவும் கேப்டன் பதவியிலிருந்து விலகிட்டு சூரியகுமார் யாதவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் இந்தியன் டீமுக்கு கேப்டனாக இருக்கார் சூரியகுமார் யாதவ். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு கேப்டன் பதவி வழங்குவதில் எந்த ஒரு ஆச்சரியப்பணியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மும்பை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் மக்களே. ஸோ அடுத்து கூடி விரைவில் மெகா ஆக்ஷன் வரப்போகுது. அதுக்குள்ளே எல்லா டீமும் அவங்களுடைய ரிட்டர்னேஷன் அறிவிக்க போகிறாங்க. ஸோ மும்பை டீமும் யார் யாரெல்லாம் ரிட்டர்னேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.